accept. AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரி ஏஐயும் ஒரு டெய்லி யூஸாக மாறிட்டே வருது. அந்த ஏஐ நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் சில சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு டாக்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை எனிமீஸாக இருக்காங்கன்னு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஏஐனால சுகாதாரத்துறைக்கு 30 to 40% செலவு குறையும்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஏஐ எப்படா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மெடிசனில் எப்படா ஏஐ செட் ஆகும்? இந்த ஏஐனால டாக்டர்ஸோட வேல்யூ குறையாதடா. ஃபர்ஸ்ட் ஏஐ எதுக்குடா நமக்கு? மச்சான் இந்த ஏஐல இங்கேயுமாடா டாக்டர்ஸ்க்கு எப்படி ஏஐ அட்வான்டேஜாக இருக்கும்? ஏஐ டாக்டர்ஸை சர்பாஸ் பண்ணிடாதா? ஏஐ வரமா இல்லை சாபமா? என்ன இடம் இது? நான் எங்க இருக்கேன்? யார் நீ? நீ தானே ஏஐ பற்றி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்த. உன்னோட கேள்விகளுக்கு பதிலாக நான் இருப்பேன். ஏய் ஃபர்ஸ்ட் நீ யாரு? இது என்ன இடம்னு கூட தெரியல. நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ சேஃபாக தான் இருக்க. உன்னோட கேள்விகளுக்கான பதில் தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த போகலாம். சரி ஓகே. மெடிசனில் ஏஐ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏஐ வரமா இல்லை சாபமா? அதுக்கு நீ முதல்ல உன் தூக்கத்துலேருந்து முழிக்கணும். டேய் எந்திரா. தினேஷை கலந்து 3 டைம் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ என்னன்னு கேளு. சொல்லுங்க சார். டேய் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, கிளினிக் வரையும் வாடா. கிளினிக்கா? 10 minutes சார், வந்துடுறேன். ஓகே சார். சாதாரண தலைவலி தாங்க. இந்த யூடியூப்பு கூகுளு இதெல்லாம் பார்த்து தேவையில்லாமல் பயந்துக்காதீங்க. மார்னிங் சார். டேய் டவுனுக்கு போனீங்கன்னா முருகர் கோயில் பக்கத்தில் ஒரு ஃபார்மசி கம்பெனி இருக்கும். அங்கே இதை மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. சார் இந்த ட்ரக்கு ஸ்டாக் இல்லை சார். ஏன்? ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே கம்மி பண்ணிட்டாங்க சார். இதே வேலையாக போச்சுடா அவனுங்களுக்கு. சரி நீ போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சார். சார் கூப்பிட்டுருந்தீங்களா? டேய் பக்கத்தூரில் டெங்கு 2 நாளாக சிவியராக இருக்கான். உனக்கு சில ட்ரக்ஸோட லிஸ்ட் அனுப்பியிருக்கேன் பாரு. நீ என்ன பண்ணுற? இப்போ பண்ணிகிட்டு இருக்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிற ட்ரக்ஸோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். சார் இதுக்கு நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே ஓகே தானே சார்? இந்த ட்ரக்ஸில் 2 நாள் சரி பண்ண வேண்டிய விஷயத்தை 4 நாள் ஆக்குமே சார். டேய் நான் சொல்கிறத மட்டும் செய்டா. ஓகே சார். யோ மாமா என்னையா பண்ணுற? டேய் மாப்பிள்ள, சுற்றி இருக்க கிராமத்தில் எந்த டாக்டர் எந்த மருந்தை கொடுக்கணும் எந்த மருந்தை கொடுக்கக்கூடாதுன்னு இன்டைரக்டாக டிசைட் பண்ணுறதே நம்ம தான். இருக்க வரைக்கும் நம்ம பழக்கம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையே இல்லை, கேட்க மாட்டோம். சரியான காரியவாதியானி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா. சார் தினேஷ் சார் இந்த லெட்டர் கொடுக்க சொன்னார் சார். சரி ஓகேப்பா. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பண்ணியாச்சா? எத்தனை பேஷண்ட்ஸ்? சரி வரேன். டேய் 2 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆன டெங்கு பேஷண்ட்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. சர்வைவல் சான்ஸ் டவுட்டு தான்டா. சார் உங்கள் ஐடி கார்டு. சார் டாக்டர் நீங்கள்? ஆமாப்பா. சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. டாக்டர்னு சொல்கிறீங்க, அப்போது கண்ணு பிறவிலிருந்தே பார்வை இல்லையா? இல்லை ஒரு 3 இயர்ஸாக தான் தம்பி இந்த ப்ராப்ளம். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பிளாக் ஆமாப்பா. இந்த கண்ணழுத்த நோயின்னு சொல்லுவாங்களே.
நானும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் சார். ஓ சாரிப்பா. டாக்டர்னு சொல்கிறீங்க, கிளாக்கோமானா அதை ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்கலாமே சார். வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்னால அதெல்லாம் கவனிக்க நேரம் கிடைக்கலப்பா. என்னாச்சு சார்? எனக்கு ஒரே பொண்ணு. அவள் பிறக்கும்போதே என் மனைவி இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. என் பொண்ணு தான் எனக்கு உலகம். பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சா அவளை. ஆனா அவ படிக்க போன இடத்துல 4 பேர் கொடூரமா வலி தாங்க முடியாம செத்து போயிட்டாப்பா. ஒரு அப்பனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையப்பா. பொண்ணோட முகம் கூட கொஞ்சம் கொஞ்சமா மறந்துக்கிட்டே வருதுப்பா. என் பொண்ணோட சிரிச்ச முகத்தை பார்க்கறதுக்காச்சும் எனக்கு பார்வை வேணும்ப்பா. எனக்கு பார்வை வேணும்ப்பா. டேய் நிதிஷு, டேய் நிதிஷு, டேய் மச்சான், டேய் வந்துடுறா. என்னடா ஆச்சு? இங்கேண்டா படுத்துட்டு இருக்க? மச்சான், டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? அம்மா, அம்மாக்கு என்னடா ஆச்சு? அம்மா ட்ரெஸ் கட்ட சொல்றாங்களா? ரொம்ப லேட்டாண்டா. ஆப்ரேஷன் பண்ண கூட காப்பாற்ற முடியாதாண்டா. இப்பதான் அப்பா இறந்தாடுறா. அந்த துக்கத்துல இருந்தே வெளில வரல மச்சான். அதுக்குள்ள அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுடா. புள்ள புள்ள அவர்தான் இருந்தவன். எங்க அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல மச்சான். எங்க அம்மாவோட வாழ போற நாள் கம்மியாக நினைச்சாலே மனதெல்லாம் பதறுதுடா. மச்சான், நீ சொல்றா டேய், நீ டாக்டர் தானா படிச்சிருக்க? பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே இல்லையாடா? எங்க அம்மாவை இன்னும் கொஞ்ச நேரம் வாழ வைக்க முடியாதாடா? ஹெல்ப் பண்ண மச்சான். அம்மாவை காப்பாத்துடா. இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா? உன்னோட கேள்வி தான் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன். ஏஐ? எஸ், ஏஐ தான் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன். ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் இல்லை, ஒன் ஆஃப் த சொல்யூஷன். எப்படின்னு கேட்குறியா? சின்ன கிளினிக்காக இருந்தாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அங்கே எவ்வளோ மெடிசின்ஸ் இருக்குது, எவ்வளோ மெடிசின்ஸ் சேலாக இருக்குது, எவ்வளோ மெடிசின்ஸ் கம்மியாக இருக்குது, எந்தெந்த மெடிசின்ஸ் எந்தெந்த டைமில் அதிகமாக தேவைப்படுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏஐ மூலமாக ஈஸியாகிடும். இதனாலேயே ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட்ஸ் பார்க்காம தேவைப்படுற ட்ரக்ஸை சப்ளை பண்ணி தான் ஆகணும். வித் த சேம் ரீசன்ஸ் டெங்குனால நடந்த டெத்ஸையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். கிளாக்கோமா வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ கிளாக்கோமாவோட ஏர்லி சைன்ஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அது மூலமாக அவரோட பிளைண்ட்னஸை டாக்டர்ஸ்னால ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும். நாட் ஓன்லி இன் கிளாக்கோமா, ரெட்டினல் டேமேஜ், ஆட்டோமேட்டட் ஸ்க்ரீனிங் எல்லாத்துலேயுமே ஏஐ யூஸ் ஆகும். ஏஐ கேன் ஆல்சோ ப்ரொவைட் ரியல் டைம் கைடன்ஸ் டியூரிங் கேட்ராக்ட் சர்ஜரிஸ். எல்லாத்துக்கும் மேலே பயோனிக் ஐஸ், ஆர்டிஃபிஷியல் விஷன். மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ் இருக்க ஒரு டிவைஸை கண்ணுக்கு பக்கத்துலேயோ கண்ணிலையோ இல்லை பிரெயின்லேயோ ஆப்டிக் நர்வ் வழியாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்வை இழந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட விஷுவல் சிஸ்டம் ஃபங்க்ஷனலாக இருந்தால் மைக்ரோ எலக்ட்ரோட்ஸ் விஷுவல் சிஸ்டமோட பார்த்தை ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களுக்கு பார்வை கொடுக்கும். இந்த ஏஐ யூஸ் பண்ணி பார்வை இழந்த ஒருத்தருக்கு டாக்டர்ஸ்னால பார்வை கொடுக்க முடியும்.
AI algorithms can also be used to test sexual assault kits better than forensic experts. Next, breast cancer. பொதுவாகவே we use mammograms to detect breast cancer. But if we use AI for mammogram reading systems, ரொம்ப சீக்கிரமாகவே breast cancer டிடெக்ட் பண்ண முடியும். breast tissuesல இருக்க சின்ன சின்ன டியூமர்ஸையும் ஏஐனால ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். இது மூலியமா நிறைய கேன்சர் டெத்ஸை டாக்டர்ஸ்னால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அவ்வளோ ஏன் சைனால 5000 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேருந்து ரொபோட்டிக் சர்ஜரி மூலமா லங் டியூமர் சர்ஜரி பண்ணி அதில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. அமெரிக்காவில் பிரெயின் டியூமர் 18 இயர்ஸாக பேரலைஸ்டாக இருந்த ஒரு பொண்ணை மோஷன் ட்ராக்கிங் ஏஐ மூலிமா ஒரு வெட்டிங் கிளிப்பில் இருந்த அவங்க ஆடியோ யூஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 14 வேர்ட்ஸ்னு அவங்கள பேச வச்சிருக்காங்க. AI தான் only option for treatmentனு நான் சொல்லல. With the help of AI, doctors can give advanced treatmentனு தான் சொல்ல வரேன். தேங்க்யூ. இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன். ஆமாம், எனக்கு இவ்வளோ சொல்கிறியே, நீ யாரு? இன்னும் என்ன கண்டுபிடிக்கல. 40 இயர்ஸ் கழிச்சு நீ உருவாக்கின ஹியூமன் AI தான் நான். என் ஃப்யூச்சர் பற்றி தான் சொல்லிட்டு போகலாம்ல. ஃப்யூச்சர் பற்றி ஏதாவது சொன்னால் உன் டைம் ட்ராவலில் ப்ராப்ளம் வந்துடும். இருந்தாலும் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், உனக்கு கல்யாணன்ற ஒன்று நடக்கவே நடக்காது. கடைசி வரைக்கும்